வாழ்ந்து பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ரெண்டு வகையாக சொல்கிறாங்க, வாழ்வதுங்கிறது வேறு, இருக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் நம்மகிட்ட ரொம்ப பேர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்கள், ஏதோ இருக்கேன் அப்படிமா. யாருக்குமே திருப்தி இருக்காது, ஏதோ இருக்கேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் புண்ணியத்தில் இருக்கேம்மா. நம்மக்கிட்டே புண்ணியம் ஸ்டாக்கில் இல்லை, இதில் உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசியிலே வாழ்கிறவன்னு அர்த்தம். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற புண்ணியத்தில் அவர் இருக்கிறாராம் அப்படின்னு. இப்படி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ தான் ரொம்ப கஷ்டப்படுறது மாதிரியும் இதை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கக்கூடாது, வாழணும். ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம் வாழ்ந்து கொண்டு கழிக்க வேண்டும். இந்த ஒரு நிமிஷம் போச்சுன்னா அதில் ஒரு பயன் இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோமோங்கிற கவலையும், நேற்று நடந்ததை நினச்சி ஒரு வருத்தமும், இதெல்லாம் நமக்கு விட்டுட்டு இந்த நிமிஷத்தில் வாழ கற்றுக்கொண்டோமானால் அதுதான் நல்லது. ஓஷோ சொல்லுவார், குளிச்ச ஆற்றுலேருந்து வெளியே வரமாட்டான்னார். குளிக்கிறதுக்கு இறங்கின ஆறு வேற, திரும்பி வரும்போது நீ வர்ற தண்ணி வேற. அந்த ஆறு முடிஞ்சு போய் அது ஓடிப்போய்ட்டு, ஒரு செகண்டில் ஓடிப்போய்ட்டு அடுத்த தண்ணி அடுத்த செகண்ட் வருது. ஆகையினால நீ எல்லாத்தையும் பழசை நினச்சிக்கிட்டு இருக்காத, ஒவ்வொரு நிமிடமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். எப்படி வாழ கற்றுக்கிறதுங்க? எப்படி வாழ கற்றுக்கிறது? நாம் இப்போது வாழ்க்கையில் நாம் முதல்ல என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, உண்மை பேசுகிறத விட்டுட்டோம். ஆனால் ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக ஒரு பொய் சொன்னால் கூட ஒத்துக்கலாம். அனாவசியமாக பொய் சொல்லுவான். இந்த பொய் சொல்லவே வேண்டியதில்லை, அது கூட சொல்லுவான். நான் நேத்தி பையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கீழே இறங்குறேன். ஒருத்தர் வந்தவர் கேட்குறாரு, எங்கே கடத்தெருவுக்கான? நான் கடத்தெருவுக்கு தான் போகிறேன். என்னங்க சொல்லணும்? ஆமாம், கடத்தெருவுக்குள்ளே சொல்ல வேண்டியதானே. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இல்லை காய்கறி இல்லைன்னு ஏன் சொன்னேன்? இல்லை காய்கறி, அதுக்கு தானே கடத்தலுக்கு போகிற? அதுதானே அவன் கேட்டான். ஆமாங்க, கடத்தலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற பழக்கமே இல்லை நம்மகிட்ட. எதுக்கு எடுத்தாலும் ஒரு இல்லை சொல்கிறது. அதுதான் கடைசியில் அரிச்சந்திரனை சோதனை பண்ணுற பொழுது விஸ்வாமித்திரர் பல வகையான சோதனைகளை வச்சு பார்த்தாராம், தோற்று போயிட்டார். எல்லாத்துலேயும் அரிச்சந்திரன் வெற்றி பெற்று வர்றான், எந்த துன்பத்தையும் தாங்கிக்கிறான். கடைசியில் ஒன்று செய்கிறார், இதில் பார்த்துருவோம்னு செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? ராத்திரி 12 மணி நள்ளிரவு, அரிச்சந்திரன் மயானத்தில் காவல் காத்துக்கிட்டு நிற்கிறான். அவர் வர்றார். இப்போ அவன் போய் அசந்து போய் மேலே பரணி கட்டியிருக்கான். மரத்து மேலே ஒரு பரண் கட்டி அதில் தான் ஓய்வு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தூத்தல் போட்டுக்கிட்டு இருக்கு. சிலுன்னு காற்றடிக்குது. ராத்திரி 12 மணிக்கு மேலே ஆயிட்டு. இப்போ எல்லாருக்கும் என்ன வரும்? அந்த நேரத்தில் தூக்கம் வரும். அவர் போய் மேலே உட்கார்ந்தார். எப்போ விஸ்வாமித்திரர் வந்தார். ஹரிச்சந்திரா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னார். இருக்கேன் அப்படின்னா. காவல் காத்துக்கிட்டே இருக்கேன். சரி, ஒரு கதை சொல்லட்டுமான்னு கேட்டார். சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள் அப்படின்னா. ஏதோ ஒரு கதையை ஆரம்பித்து சொல்கிறார். குளிர்ந்த காற்று அடிக்குது, ராத்திரி 12 மணி, கதை வேற சொல்கிறான். என்ன வரும்? தூக்கம் தானாக வரும். அம்மாவெல்லாம் பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்கு ராத்திரியில் என்ன சொல்லுவாங்க? கதை தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் கதை சொல்லியிருக்காங்க, அதே கதை தான் சொல்லுவாங்க. அந்த இளவரசன் காட்டுக்கு போகிறதோடு நின்று போச்சு. அதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறது எனக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. நான் அது வர்றதுக்குள்ளேயே தூங்கிடுவேன். அதோடு நின்று போச்சு. அந்த கதை எனக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சொன்னால் தூக்கம் வரும். இப்போ விஸ்வாமித்திரன் கதை சொல்கிறான், அப்படி அடிக்குது, அப்படி கொண்டு அடிக்குது.
ஹரிச்சந்திரா தூங்கிட்டியான்னார். இதுக்கு என்னங்க நம்ம சொல்லுவோம்? இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம். யாரை கேளுங்க, நம்ம பஸ்ஸில் பக்கத்து தூங்குறாருல, தூங்கி நம்ம மேலே தான் படுத்திருப்பார். என்னய்யா நான் தான் உனக்கு கிடைச்சேனா, என் மேலே வந்து உழுவுறேன். இல்லை இல்லை ராத்திரி கண்ணு முழிச்சேன் இல்லை அப்படின்னு. இல்லை எதுக்கு சொன்னேன்? இப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான் விஸ்வாமித்திரன்? இல்லை இல்லை ஒரு அசதி அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவான்னு பார்த்தார். ஆமாம் முனிவரே தூங்கி விட்டேன்னா, ஆமாம் முனிவரே தூங்கி விட்டேன்னு தான் ஹரிச்சந்திரன் சொன்னானே தவிர அப்போ கூட இல்லைன்னு சொன்னான், தூங்கலைன்னு சொல்லலை. விஸ்வாமித்திரன் சொன்னான், உன்னை போய் சொல்ல வைக்க என்னால் முடியாதப்பா, இன்றோடு நான் தோற்றேன்னு சொல்லிட்டு போகிறேன். நமக்கு அந்த பழக்கம், பொய் சொல்கிற பழக்கம் இல்லை, பொய் சொல்லாமல் பேசுகிற பழக்கம், உண்மையே பேசுகிற பழக்கம் இல்லை. மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாரு? ஹரிச்சந்திர நாடகம் பார்த்து கற்றுக்கிட்டாருங்கிறான். எனக்கு அந்த அவசியம்லாம் இல்லைங்க. ஒரு பார்பர் ஷாப்லேயே நான் கற்றுக்கிட்டேன், பொய் மட்டும் இன்னமும் சொல்லப்படாது. ஆமாங்க, பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு கஷ்டமான வேலை. போனேன்னா வேறு யாருக்காவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்னை பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும், காத்துக்கிட்டு இருக்கணும். அங்கே இருக்கிற பேப்பரை, படித்த பேப்பரையே மறுபடியும் படிக்கணும், பக்கத்தில் உட்காந்துருக்கவர் சொல்கிற கதையை கேட்கணும். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை. சரின்னு முடி வெட்டிக்கலாம்னு உட்காந்தா அவர் நமக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார். பாடம் பள்ளிக்கூடத்தில் எப்படி நடத்தணுங்கிறத அவர் சொல்லுவார். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவர் கையில் கத்தி இந்த வச்சுக்கிட்டு கேட்குறார், நான் சொல்கிறது சரிதானேம்பார். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, இது வரைக்கும் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒழிய கத்தி அந்தாண்ட நவராது. அதுக்காக நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் கேட்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, போக வேண்டியதாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என் நண்பர்கிட்ட சொன்னேன், இதுக்கு ஏன் நீ போய் மாதம் மாதம் போய் கஷ்டப்படுற, சுலபமான வழியெல்லாம் வந்துட்டுதேன்னார். என்னன்னு, இந்த ட்ரிம்மர்னு ஒன்று இருக்குது, சீப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பிளேடை அப்படி வச்சுட்டிங்கன்னா, பிளேடை வாங்கி வச்சுக்க, நீயாவே இப்படி சீவுற மாதிரி எடுத்தினா லேசாக வந்துடும். இப்படி ஒரு 5-6 மாதம் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் போய் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட ட்ரிம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், அது ஈஸியாக இருக்குமே உனக்குன்னார். அப்புறம் ரொம்ப சௌகரியமாக இருக்கு, அது விலையும் அதிகம் இல்லை, 5 ரூபாய் 6 ரூபாய் தான் சொன்னார். தேவலாமே இன்னும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நம்மளுக்கு பழக்கம் இல்லை இல்லையா, அப்படி எடுத்த உடனே பத்தையாக வந்துட்டு இப்படி வந்துடுச்சு. ஒரு புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன செய்வான்னா, இது நமக்கு சரியாக வரலன்னு விட்டுருவான். எனக்கு அந்த புத்தி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருந்திருப்போமே. இல்லை அப்படின்னா இங்கே தான் சரியாக வரல, இங்கே சரியாக வரும்னு இங்கே எடுத்தேன், அங்கே ஒரு 10 போயிடுச்சு, இப்படி ஒரு 5-6 இடத்துல போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் வேலை நான் போகணும். இதோடு போனால் எல்லோரும் நம்ம எவ்வளோ பேரை கிண்டல் பண்ணியிருக்கோம், அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. சரி இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் பூடிக்கிட்டு அவர்கிட்டயே போயிட்டேன். போனோடனே, என்ன சார் பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வந்திருக்கீங்களே, அவசரம் ஐயா, கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள் அப்படின்னு பார்த்தார். பார்த்து சீப்பை வச்சு அப்படி தூக்குனார். இதை பார்த்தார், என்ன சார் தலை இப்படி இருக்குனார். நான் என்னங்க சொல்லணும்? இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு வெக்கம். அன்றைக்கி அப்பாவை பார்க்குறதுக்கு நாகூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட போனேன், அவன் இப்படி வெட்டிட்டான். இதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, சின்ன பையன் தான் இதை வெட்டியிருக்கான்னு சொல்லிட்டேன் இல்லையா? அவர் சொன்னார், சின்ன பயலா, இவனோடையெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் சார்னார். யார? என்னதான் என்கிட்டே சொல்கிறாரு. என்னால் ஒன்றும் செய்ய முடியல, இந்த மாதிரி பயிர்களெல்லாம் செருப்பாலே அடிக்கணும் சார்னார். இந்த பாரு, அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டான், அவனை ரொம்ப திட்டாதையான்னு. என்ன தான் திட்டாருன்னு சொல்ல முடியல, அவனை ரொம்ப திட்டாதையான்னு. திட்டாமல் இருக்கிறதா? அவனை இந்த பக்கம் இங்கே அவன் தான் இங்கேயும் எடுத்துட்டான். ஒரு தடவை எடுத்தவுடனே அவனுக்கு அறிவு இருக்காது இல்லையே.
அப்படின்ட்டான். இவனோடலாம் மரத்தில் கட்டி வச்சு சார்னார். விட்டுடியா, அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் விடியா அப்படின்னா விட மாட்டேங்கிறான். கடைசியாக நான் என்ன பண்ணேன், இனியும் விட்டால் ரொம்ப திட்டுவார், நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னுட்டு, இல்லையா நான் தான் அந்தமாரி செஞ்சிட்டேன், சும்மா நான் வெக்கப்பட்டுட்டேன். நீங்கள் தான் சார் வெட்டினீங்க, முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்னா. நான் ரிட்டையர் ஆக போகிற சமயம் அது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை விட்டால் அடுத்த வேலை அதை பார்க்கலாம் நீங்கிறது மாதிரி, நல்ல முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார். அப்போ நான் நினச்சேன், இது எதனால் நமக்கு இந்த அவமானம் வந்தது? ஒரே விஷயந்தான், பொய் சொன்னது தானே, ஒரு சின்ன விஷயந்தானே, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிக்கிறது தானே இது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. எத்தனை தடவை இந்த திருக்குறள் நாம் படிச்சிருப்போம், மற்றவனுக்கு சொல்லியிருப்போம். திருக்குறள், ஒரு திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல். படித்தான், அது சரிதான்னு உணர்ந்தான், மற்றவங்களாம் எடுத்து சொன்னான். ஆனால் அவன் மட்டும் அதுபடி நடக்கலை. அவனை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை. பேதையில் பேதையார் இல். அவனை விட முட்டாள் உலகத்தில் இல்லை. நான் எத்தனை பேருக்கு சொல்லியிருப்பேன், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் குரலை எவ்வளவு நடத்தியிருப்பேன், எனக்கு அது தெரியலையே. இப்போது ஒரே ஒரு விஷயந்தான், நாம் உண்மை என்று உணர்ந்தவற்றை பின்பற்றி வாழ கற்றுக்கொண்டோமானால் எந்த தொல்லையும் வராது. ஒரு சின்ன ஆசைக்காக அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்று நாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால் வருகிற துன்பங்கள் ஏராளம். ஒரு விஷயம் சொல்லுவார், திருவள்ளுவர் தான் சொல்லுவார், குடும்பத்தில் கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு சொல்லுவார். அவர் சொல்கிற முக்கியமானது இன்றைக்கி கூட நாம் நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம், நட்போடு இருக்கணுங்கிறார். காதலோடு இருக்கணும்னு சொல்லலை. ஒரு வயசில் இளமை இருக்கிற போது காதல்ங்கிறது அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் அவர் சொல்கிறது நட்போடு வாழ வேண்டும் என்றார். உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு. உடம்புக்கும் உயிருக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கோ அது மாதிரி தான் கணவனுக்கும் மனைவிக்கும் தொடர்பு. இது உடம்புன்னா அது உயிர், அது உடம்புன்னா இது உயிர். அப்படி ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னா நட்போடு இருக்கணும். உடம்பை விட்டு உயிர் பிரிய முடியாது, பிரிஞ்சால் உடம்பு அல்ல, அது பிணம். உயிர் உடம்பை விட்டு போயிட்டுதுன்னா அது ஆவி, எங்கேயோ போயிடும். எங்கே போச்சு என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும். வாழும்போது எப்படி வாழணும்னா நட்போடு வாழணும். இது சின்ன விஷயந்தானுங்களே, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன பெரிய கஷ்டமா? ஏன் நம்ம வீட்டில் அனாவசியமாக சண்டை போடுறோமே? ஏங்க தேவையில்லாமல் சண்டை போடுறோமே? அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு திருமணத்தில் பேசுகிற போது சொன்னார், ரொம்ப நல்லா நான் கேட்டேன் அதை. அவர் பேசுகிற போது சொன்னார், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். ஒரு கணவன் சொல்கிறான், நாளைக்கு லீவு தானே, வாரியா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு. போவோங்க, நம்மளும் வெளியிலலாம் போய் நாளாச்சு போவோம். கல்லணைக்கு போவோமா? போவோமே. ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வா. என்னங்க செய்ய, என்ன செய்யணுமோ செய்ய. புளிசோறு செய்யட்டுமா? செய், உனக்கு தான் நல்லா செய்ய தெரியுமா செய்ய. புளிசோறு செஞ்சுக்கிட்டாங்க, போகிறாங்க, கல்லணைக்கு போகிறாங்க, எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. மத்தியானம் நேரம் ஆகிட்டுது, வா சாப்பிட்லாம். ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறா, ஒரு பிளேட் வச்சுருக்கா, அதில் எடுத்து கொஞ்சம் புளிசோரை வச்சு சாப்பிடுங்கங்கிறான். அவன் சொல்கிறான், இதை திங்க தானே இங்கே வந்தோம், நேற்றுக்கே சொன்னால் புளிசோறு செய்யலான்னு செய்யின்னா, இப்போ இங்கே வந்து சொல்கிறான் இதை திங்கவா இங்கே வந்தோம். ஏங்க நீங்கள் தானே செய்ய சொன்னேன், அதுதானங்க செஞ்சுட்டு அது செஞ்சுருக்கிற. சரி, இந்த பிளேட்டில் வச்சு கொடுக்குறது தான் வீட்லேயே திங்கிறமே, அப்புறம் நீ ஊட்டி விடு, நீ ஊட்டி விடு. அதை எடுத்து அவள் என்ன பண்ணுறா, வாயில் அப்படி ஊட்டி விட்றா.
சாப்பிட்டுட்டு சொல்கிறான், நீ புளி சோறு கொண்டு வரேன்னு சொன்ன. ஆமாம், அப்புறம் ஏன் புளிசோறு கொண்டு? ஏங்க புளிசோறு தானே கொண்டு வந்திருக்கிறேன். புளிசோறு கொண்டு வரேன்னு சொன்னேன், புளிசோறு செய்ய போகிறேன்னு சொன்னேன், எல்லாம் சொல்லிவிட்டு சக்கரை பொங்கலை கொண்டு வந்திருக்கியே என்ன? என்னங்க சக்கரை பொங்கல்? நான் புளிசோறு தாங்க கொண்டு வந்தேன். இந்த பார் இங்கே வா அப்படின்னு இவன் கொஞ்சம் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்றான். இவன் கொஞ்சம் ஊட்டி விடுறதுக்காக தான் இந்த நாடகத்தையே அவன் நடத்துகிறான். இவன் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்றான். புளிசோறு தானுங்களே அப்படின்னா, அப்படியா, உன் கை பட்ட உடனே சக்கரை பொங்கலாக போயிட்டுது. இப்படி குடும்பம் நடக்கணும் பார், இப்படி குடும்பம் நடக்கணும். ஒவ்வொன்றிலையும் ஒருத்தர் பாராட்டி வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதை வாழ்ந்தோம்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா சொர்க்கம் மாதிரி. சொர்க்கம்னு தனியாக ஒன்றும் இல்லை, நம்ம வீடு தான் சொர்க்கம். அது சொர்க்கமாக வச்சுக்கிறது நம்ம கையில் தானே இருக்குது. அப்படி சொல்லுவார். இப்போ நம்ம இப்படி வாழ்வது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்களே, எளிது தானே. யாராவது ஒருத்தர்கிட்ட கோவப்படணும்னா அது பொண்டாட்டிக்கிட்ட கோவப்படலாம்னு நம்ம நினச்சிட்றோம். ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க பாருங்கள். அது அந்த நம்பிக்கையில் அடிக்கிற காலம் வந்தாலும் வந்துடும். அந்த காலத்துலலாம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஒரு கல்யாணங்க இப்போ சமீபத்தில், அந்த கல்யாணத்தில் நான் வாழ்த்து சொல்லணும், காலையில் போக முடியல. சரி போவோம், சாயந்தரமாக போய் பார்த்து பொண்ணு மாப்பிள்ளைகளை பார்த்து வாழ்த்திட்டு வருவோம்னு நினச்சேன். சரின்னு போய் சாயந்தரம் போனேன். அங்கே போய் பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார், இங்கே வாங்கய்யா, எங்கே பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. போவாங்கல்ல, அன்றைக்கி சாயந்தரம் போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை தம்பி, சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு. என்னது சினிமாவுக்கா? காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க என்ன? அதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை தம்பி, காலையிலே தான் போகிறேன்னு சொன்னாங்க, நான் தான் ஒரு மத்தியானத்துக்கு மேலே போகலாம்னு சொன்னேன், போயிட்டாங்க. ஐயா பேசிகிட்டு இருக்கும்போது கொண்டாந்து வச்சா இதை பார்த்து பேச்சு வருமா முதல்ல? இப்போ அவங்க திங்கிறாங்கன்னு வச்சுங்க, திங்கிறத பார்த்தா பேச்சு வருமா? காலையில தான் போகிறேன்னாங்க, இப்போ மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு போயிட்டாங்க. சரி சின்னஞ்செருசுகள் சந்தோஷமாக போனால் சரிதான் அப்படின்னு நினச்சேன். எங்கள் பக்கத்தில் ஒரு வயசு, ஒரு 75-80 வயசு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டின்னு சொல்லலாம், அது இருந்துச்சு. அது என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனு வாயை பத்துச்சு. நான் கேட்டேன், ஏம்மா நீ வாயை பத்துற, உனக்கு என்னன்னு? என்ன தம்பி ஆச்சரியமாக இருக்குது, காலையில் தான் கல்யாணம் ஆகியிருக்கு, சாயந்தரம் சினிமாவுக்கு போதுங்களா அப்படின்னா. உனக்கு என்ன அதுகள் சின்னஞ்சிறுசுகள் போகுது, போனால் போகட்டுமே, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா. என்ன எனக்கு என்ன வந்துச்சுங்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில். அதுக்கு எப்போ ஆகிருக்கும்? ஒரு 70 வருஷத்துக்கு முந்தி ஆகிருக்கும். அதை சொல்லுது அது. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு 3 வருஷம் ஆகிட்டு. அதுக்கடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன். மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா இது பார்த்துருந்தா என்ன ஆகிருக்கோம்னு. பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆகிருக்காதுன்னார். ஏன்னா முக அமைப்பு அப்படி. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அதுக்கு முந்தி திருமணமாகி அந்த கணவன் மனைவி 2 பேரும் கலந்து இயல்பாக பேசுகிறதுக்கே 10 நாள் ஆகுமா? ஆகாது. நம்ம காலத்தில் இருந்தது அப்படி, நம்ம காலத்தில் அப்படி இருந்தது. அப்படிலாம் போய் இப்போ சாயந்தரமே 2 பேரும் சினிமாவுக்கு போகிறாங்கன்னா மாறுதல் தானே. இது நல்ல மாறுதல்ங்கிறீங்களா கெட்ட மாறுதல்ங்கிறீங்களா? நல்லது தான். மகிழ்ச்சியாக அவங்க 2 பேரும் போகிறதுங்கிறது நல்லது தான். அந்த மாற்றத்தை ஒத்துக்கணும். திருமணங்களில் இப்போ பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து கல்யாண மேடையில் உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா தலை குனிஞ்சு உட்காந்து, நம்ம நிறைய பேர் பார்த்துருக்குறோம், தலையை குனிஞ்சு இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற கணவனை கூட அது பார்க்காது, அப்படியே இருக்கும்.
அவரும் பார்க்கலான்னு பார்ப்பார், முகம் தெரியாது, தலை தான் தெரியும். ஃபோட்டோ எடுக்கிறவர் இந்த மாதிரி எடுப்பார். அம்மா கொஞ்சம் நிமிருங்க அம்மா, அது நிமிராது, அப்படியே தான் இருக்கும். பின்னால் இருக்கிற பொண்ணு என்ன பண்ணும், அப்படி கொஞ்சம் தலையை தூக்கும், கையை எடுத்தோன்னே விழுந்துடும். இது மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ அவங்க கல்யாண மேடையில் இருந்த ஃபோட்டோ, அதில் பார்க்குறேன் விரலோடு இருக்குங்க படம். என்ன எடுத்தால் விழுந்துருதாக்கு என்ன பண்ணுறது, பின்னால் வச்சே எடுத்தோம் அப்புறங்கிறது. இப்போ கல்யாணத்துக்கு போய் பாருங்கள் என்னம்மா இருக்குன்னு. இந்த பொண்ணை அழைச்சிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 2-3 தோழி பெண்கள், அது வராது, வெக்கப்பட்டுக்கிட்டு வராது, இப்படி தள்ளிக்கிட்டே வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க, சரி, அப்படி தள்ளிக்கிட்டு வருங்க. இப்போ பார்க்குறேன் சார், அந்த 2-3 பொண்ணுகளும் அதை பிடிச்சிக்கிட்டு ஓடியாரு, அது முந்தி ஓடியாருது, இதெல்லாம் பின்னால் வருது, அதுவளை இழுத்துக்கிட்டே இது வருது. வரும்போதே ஹாய்ங்குது. மாப்பிள்ளை உட்காந்துருக்கவன் பயப்படுறான், என்னடா இது இந்த மாதிரி இருக்கேன். படித்தாச்சு, பெண்கள் படித்தாச்சு, வந்து உட்காருது. வந்து உட்காரும்போது வாழ்க்கையில் முக்கியமான சந்தர்ப்பம் இல்லையா கல்யாணம்ங்கிறது. அதில் எதுக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கணும்? தலை நிமிர்ந்து உட்காந்துருக்கலாமேனு தான் உட்காந்துருக்கு. நம்ம ஆளுவ சொல்கிறோம், அந்த காலத்துலலாம் பொண்ணுவெல்லாம் உனக்கு என்ன, குனிஞ்சிருந்தா என்ன, நிமிர்ந்திருந்தா என்ன, 2 பேரும் ஒற்றுமையாக குடும்பம் நடத்துகிறாங்களே அதானே பார்க்கணும் அப்படின்னு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சார். அங்கே என் மாணவனோட பையன், அவனுக்கு கல்யாணம். அந்த பொண்ணு நல்லா அப்படி உட்காந்து வர்றவங்கட்டலாம் வாங்க போங்கன்னு பேசிட்டு நல்லா இருக்கு. இந்த பையன் குனிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படி. நான் அந்த மாப்பிள்ளைய போய் கேட்டேன், ஏன்டா நீ ஏன்டா குனிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சொல்கிறான், 2 பேரில் யாராவது ஒருத்தர் குனிஞ்சிருக்க வேண்டாமா, நான் குனிஞ்சிருப்பேன்னு இருக்கேங்கிறான். இதெல்லாம் மாறுதல் தான். இந்த மாறுதல் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாறுதல் நல்லதா கெட்டதா? நல்லது தான். அந்த காலத்தில் இருந்தது பூரா சரி, இப்போ இருக்கிறது பூரா தப்புன்னு நினச்சிட்டு கூடாது. அந்த காலத்தில் இருந்தது நல்லதும் இருந்தது, கெட்டது. பாரதி சொல்லுவான், என் தாத்தா வெட்டின கிணறுங்கிறதுக்காக உப்பு தண்ணியை குடிப்பியாடான்னு கேட்டான். என் தாத்தா வெட்டின கிணறு தான், அதுக்காக உப்பு தண்ணியை குடிப்பியா நீ? பழமைனா பழமையில் நல்லது இருந்தால் எடுத்துக்கோ, புதுமையில் இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கோ. வாழ்க்கை சுகமாக வாழ என்ன செய்யணுமோ அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நான் சொன்னேன், வாழ்ந்து பார்ப்போம் வாரியர்னு. வாழ்ந்து பார்ப்போம்னா தன்மை பன்மைன்னா என்னையும் சேர்த்து சொல்கிறேன். என்னை விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் சொல்லலை, நம்ம சேர்ந்து எல்லாரும் யோசிப்போம், என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். அப்படின்னு பார்க்குற போது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்று இருக்குது நம்மகிட்ட. எனக்கு கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கேன் இல்லையா, ஏதோ 2 திருக்குறள் அது எது தெரியும். இன்னொருத்தர் இருக்கிறவருக்கு அந்த 2 திருக்குறளும் தெரியாது. அந்த 2 தெரிஞ்சிருந்தாருன்னா நான் கொஞ்சம் அவரை கண்டு பயப்படுவேன். அவருக்கு அந்த 2ம் தெரியல. இப்போ எனக்கு என்ன நினைப்பு வந்துடும்னா, இவர்கிட்ட நம்ம எது வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அவனுக்கு தான் தெரியல. ஒரு தடவை சுகி சிவம் நடுவராக இருந்தாருங்க. நான் பேசுகிறேன், கீழே பேசுகிறேன் அவர்கிட்ட. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, ஒரு கடுமையான வார்த்தையை சொன்னிச்சு. என்னை எதிர்த்து பேசுகிற அம்மா கடுமையான வார்த்தை சொன்னிச்சு. ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியன்னு ஓடிச்சு. சுகி சிவம் கோவப்படுறாரு, ஒன்றும் சொல்ல முடியல. என்ன கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் போட்டு உட்காந்துருக்கீங்களாங்கிறார். அப்புறம் அவர் கேட்டார், ஏம்மா நானும் ஆம்பளை தான்மான்னார். உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேங்க, இது உங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்போது அவர் என்ன பண்ணார், என்ன இப்படி சொல்கிறாங்க பேசாமல் உட்காந்துருக்கீங்களேன்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன், ஏன் சொல்கிறாங்கன்னு கேளுங்க, ஆமாங்க அயோக்கியன்னா எதனால் சொல்கிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்டார். அந்த அம்மா சொன்னிச்சு, வாழ்க்கையில் நடுத்தரமான வயசு, நடுநிலை 40 வயசு,
40 வயசில் கணவன் இறந்து போனால் மனைவி என்ன செய்வான், மனைவி இறந்தால் கணவன் என்ன செய்வான்னு கேட்டு. நல்ல கேள்வி தானுங்களே இது. எதனால் சொன்னேன்னு சொல்லுது அந்த அம்மா. 40 வயசில் கணவன் இறந்து போனால் மனைவி ஒரு தவ வாழ்க்கை நடத்துவாள். தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழணும்னு நினைப்பார். வேலைக்கே போகாதவ வேலைக்கு போக ஆரம்பிப்பார். குடும்பத்தை எடுத்து நடத்துவார். பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைகளை சேர்க்க, கொண்டு போய் விட, அரைச்சிட்டு வர எல்லா வேலையும் அவள் பார்ப்பாள். இது வரைக்கும் அவன் வெளியில் போகாதவன் இன்றைக்கி போய் இருந்து எல்லாத்தையும் செய்ய கற்றுக்குவா, செய்வா, தவ வாழ்க்கை வாழ்வா. ஆனால் மனைவி இறந்துட்டால் கணவன் என்ன பண்ணுவான், உடனே வேறு கல்யாணம் பண்ணுவான். இதானே செய்வான். இப்போ சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு கேட்டு. இந்த அம்மா சொல்கிறது சரியாக இருக்குது. ஆனால் அது சரின்னு சொல்கிறதுக்காக நான் இருக்கேன், எதிர்த்து பேசுகிறது தானே நான் இருக்கேன். இப்போ அவர் சொன்னார், என்னையா சொல்கிறீங்க இப்போன்னார். நான் சொன்னேன், இதுக்கு என்ன பதில் மனசில் ஓடுது, என்ன பதிலை சொல்கிறது. இந்த அம்மா சொல்கிறது நியாயம்தான். நம்ம ஆளுவோ டக்குன்னு வேறு கல்யாணம் பண்ணுறானுவோ, அவங்க நல்ல வாழ்க்கை, சிரமப்பட்டு வாழ்க்கையை நல்லா நடத்துகிறாங்க, இது சரிதானே நினச்சேன். அப்படி சொல்ல முடியலையே, பதில் சொல்லணுமேன்ட்டு நான் போய் கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுங்களான்னு கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஜவஹர்லால் நேரு இல்லை சார், நான் கேட்கறது கொஞ்சம் சொல்லுங்கள், செத்து போயிட்டார் தெரியுமான்னு. ஆமாம் செத்து போயிட்டார், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னா. எப்போ சார் செத்தார்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது அண்ணன். சரி, 1964 வருஷம் மே மாதம் 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு செத்தாருன்னு. எப்படி இவ்வளவு கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க என்னார். நீங்கள் தான் தெரியாதுன்னுட்டிங்கல்ல. அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு விட வேண்டியது தான். முதல்ல கேட்டுக்குவான், அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டுக்குவான். இல்லைன்ட்டான்னா போகிறோம், அவன் தான் அட்டி பின்னி விடுவான். போயிருக்கேன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுவான். நீங்கள் எங்கே போயிருக்கீங்க அப்படின்ட்டு ஆரம்பித்து, அது நான் அங்கே போனேன், நீ இங்கே போனேன் மாற்றி சொல்லுவாங்க. ஏய்யா அதனால தான் நீங்கள் இதுமாதிரி இல்லை சார், இந்த வருஷம் மாதம் தேதி கிழமை இதிலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், அதெல்லாம் சரி. ஆனால் அந்த நேரம் சொன்ன பாருங்கள், அது கரெக்டு தான். மதியானம் 2:30 மணிக்கு தான் அவர் இறந்தார். எதுக்கு சொல்கிறீங்க கேளுங்க. 2:30 மணிக்கு நேரு இறந்தார். 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து அங்கே நிறுத்தி ராதாகிருஷ்ணன், ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் சார். ஆமாம், ஏன் சார், எவ்வளவு பெரிய மனுஷன் இறந்து கிடக்கிறாரு, உடனே 1 மணி நேரத்துக்குள்ளார கொண்டு வந்து ஒரு பிரதமரை வைக்கணுமா? ஏன் அவ்வளவு அவசரம்? 10 நாள் கழித்து செஞ்சால் என்ன? உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியாமல் பேசுகிறீங்க என்னார். என்ன அப்படின்னு, ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால அவர் உடனே செஞ்சார். அப்போ என்ன சார், நாட்டுக்கு ஒரு சட்டம் வீட்டுக்கு ஒரு சட்டமா? நாட்டில் பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒருத்தர் இறந்துட்டா உடனே வேற ஒருத்தரை கொண்டு வந்து நம்ம வைக்க ஒரு பிரதமர் மாதிரி நினைக்கிறோம் சார் நம்ம மனைவியை. நம்ம என்ன அவங்கள லேசாக நினைக்கிறோன்னு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு பேசாமல் வந்துட்டு பதில் சொல்ல முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு நகைச்சுவையை கொடுத்து ஏதோ ஒரு வேடிக்கை சிரிச்சுக்கிட்டு இருந்தாக்க மறந்துடும் இல்லையா, கேள்வி மறக்கிறதுக்கு தான் அது பயன்பட்டது. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதுன்னா எது வேணாலும் சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தெரியாத போது எதை வேணாலும் நாம் சொல்லலாம்னு நினச்சி சொல்கிறோம். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழுகிற அந்த நேரத்தில் ஒரு மனைவி கணவனை எப்படி நினைக்கணும், கணவன் மனைவியை எப்படி நினைக்கணும் சொன்னால், ஒரு அம்மா கேட்டது. அம்மாட்ட அவர் சொல்கிறார், கணவன் சொல்கிறாரு, திருவள்ளுவர் கூப்பிட்டோன்னே அந்த அம்மா வாசுகிக்கு உடனே வரும்னு அப்படியே விட்டுட்டு கயிறை விட்டுட்டு வந்தது கிணத்துல, அது அப்படியே நின்றுச்சு. அவ்வளோ பெரிய பத்தினியாக அந்த அம்மா இருந்தாங்க, அதனால் நின்றுச்சின்னு. அதுக்கு அந்த பொம்பளை சொன்னால், அதனால் நிற்கலை, திருவள்ளுவரும் அப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் இருந்ததுனால அந்த அம்மா அப்படி இருந்துச்சு.
நீ அப்படி இருந்தால் நானும் இப்படி இருப்பேன் அப்படின்னு. ஒருத்தர் மட்டும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு முடிவு நம்ம பண்ணணும். திருவள்ளுவர் அதனால தான் சொல்கிறார், மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்கிறார். இப்போ குடும்பத்தில் நாம் கணவன் மனைவி 2 பேருமா சேர்ந்து வாடுகிற பொழுது ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒருத்தர் என்னென்ன உதவி செய்யலாமோ செய்வது,